Kaveri Hospital, Dr. Mukund, Mutha, Elumbu Murivu Nipunar, Dr. Makesh, Medical Superintendent, Kaveri Hospital, all that. இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் இன் இந்தியா ஹைப்ரிட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறது. ஹைப்ரிட் அப்படின்னா பாதி வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் டிரான்ஸ்கெத்திட் வழியாக பண்ணுறது, பாதி வந்து ஆப்ரேஷன் வழியாக பண்ணுறது. அந்த ப்ரொசீஜர் பற்றி பேசுகிறதுக்கு தான் இன்றைக்கி இது பண்ணியிருந்தோம். ஒரு 76 வயசு ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர் இப்போ வந்து ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன், லெஃப்ட் சைடில் மைட்ரல் வால் ஆப்ரேஷன் 2013 பண்ணி இப்போ அந்த வால் வேலை செய்யலைன்னு சொல்லி திரும்ப ஆப்ரேஷன் பண்ணுறது ரிஸ்க் அதிகம், ரைட் சைட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்றதுனால டிரான்ஸ்கெத்திட்டர் கால் வழியாக போயிட்டு புது வால் வைக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். அந்த சமயத்தில் ஊருக்கு போன போது கீழே விழுந்து இந்த கால் எலும்பு முறிவு வந்துருச்சு. அப்போது திரும்ப வந்தபோது ஸ்கேன் பண்ணி பார்த்தா ரைட் சைட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது, 130 to 150. இப்போ அனஸ்தீசியா ரிஸ்க் ரொம்ப அதிகம்னு சொல்லிட்டு கார்டியாலஜிஸ்ட், ஆர்த்தோபெடிக்ஸ், அனஸ்தெட்டிக்ஸ், கிரிட்டிக்கல் கேர் எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஹைப்ரிட் காவேரி ஹாஸ்பிட்டலில் ஹைப்ரிட் லேப் இருக்கிறதுனால ஒரே ப்ரொசீஜராக கால் வழியாக போயிட்டு அந்த மைட்ரல் வேல்வின் வேல் புது வேல் வச்சுட்டு அப்போவே சேம் அனஸ்தீசியாவில் அவங்க ஹிப் ரீப்ளேஸ் பண்ணாங்க. இது மாதிரி பண்ணுறது சிங்கிள் ஸ்டேஜில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. அது பண்ண உடனே ஒரு 2 to 3 ஹவர்ஸில் பேஷண்ட் அனஸ்தீசியாவிலேருந்து எடுக்க முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் டே மொபிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நல்லா இருக்காங்க. 3rd day 4th day டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு நல்லா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பேஷண்ட்ஸ்க்கு ஏஜ் இஸ் நாட் எ கட் ஆஃப், எனி சார்ட் ஆஃப் வால் டிஸ்ஃபங்க்ஷன் இப்போ ஆப்ரேஷன் இல்லாமல் கால் வழியாக போயிட்டு புது வால் வைக்க முடியும். அதோட அசோசியேட்டடாக மற்ற ப்ராப்ளம் இருக்கும்போது அந்த ஹைப்ரிட் ஆப்ரேட்டிங் ரூம் இருக்கும்போது டிரான்ஸ்கெத்திட்டர் அண்ட் சர்ஜரி ரெண்டுமே சேர்ந்து பண்ண முடியும். அதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு தமிழ்நாட்டில் காவேரி ஹாஸ்பிட்டல் ஆழ்வார்பேட்டில் மட்டும்தான் இருக்குது. சின்சியர் தேங்க்ஸ் டு மேனேஜ்மெண்ட், டாக்டர் அரவிந்தன் செல்வராஜ், our co-founder, Dr. Manivannan, as well as all the support team and orthopedic team and critical care team. Without their support, இந்த மாதிரி ஒரு அவுட்கம் இந்த ஹை ரிஸ்க் பேஷண்ட்டில் கொடுக்க முடியும். ஸோ வந்து ஹிப் ரீப்ளேஸ் பண்ணால் 3 months உங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் ஜென்ரல் ஃபீலிங் இருக்குது. அது லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலிமா இந்த மாதிரி பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இவருக்கு வந்து ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. திரும்பி எதுவுமே எதுக்கு பண்ணியாது. அதனால த பெஸ்ட் என்ன அவைலபிளோ, என்ன லோவஸ்ட் காம்ப்ளிகேஷன் என்ன இருக்குமோ அதுதான் அவர் கொடுத்துருக்கு. அதாவது டூவல் மொபிலிட்டி டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியர் மூவ்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சிடலாம். ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட்ஸும் ஜாஸ்தி இருக்கும். அவர் வரப்பில் போய் கீழே இறங்குறது, ஏறுறது, எந்த டைப் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் ஆனாலும் டிஸ்லொகேஷன்றது இருக்கிறதுலே கம்மியானது இந்த ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்ல தான் இருக்குது. அதனால தான் இதை சூஸ் பண்ணோம். அதே மாதிரி ஹைப்ரிட் லேப்ல வந்து சாரும் இப்போ டாக்டர் ஆனந்தராமன் சாரும் இது பண்ணனால இது பெரிய ப்ரொசீஜர், ஆல்மோஸ்ட் 6 to 7 hours மேலே ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம திரும்பிலாம் ப்ரொசீஜர் எடுக்க முடியாது. ஒரே ப்ரொசீஜரில் பெஸ்ட் என்ன கொடுக்க முடியுமோ அதுதான் இவருக்கு பண்ணியிருக்கு. அண்ட் அட் ப்ரெசென்ட் இஸ் வாக்கிங் வெல். ப்ராபப்ளி ஜனவரிக்கு நல்லா நடந்து வரப்புக்கு போக ஆரம்பிச்சிருவாருன்னு எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ.